மதம் மாறுறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு மதத்துக்குள்ள போயிட்டு அந்த மதத்தை கேவலப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பண்றது இந்த அலலிய கூட்டம் தான். என்கிட்டே நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்க, ஆமா படிச்சிருக்கீங்க, என்ன விஷயம்னு, ஏன் கழுத்துல இந்த மாதிரி மாலை போட்டுருக்கீங்க, ஏன் இப்படி நீங்க இப்படி கும்பிடக்கூடாது, நீங்க பிரசாதம் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கடா, டேய் மதம் மாறினியா உன்னோட ஓடி போயிரு. உனக்கு பிடிச்சிருக்கா மாறிக்கோ போய்க்கோ. நீ மத்தவங்களுக்கு சொல்லித்தர இடத்துல ஒண்ணு இல்லை. ரெண்டாவது என்னை சைத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வேற மதத்தை கும்பிடுறேன் அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதனால அந்த மதத்தை இது பண்றேன். ஆனா அந்த மதத்தை நான் அவமானப்படுத்தல. நீங்க என்ன பண்றீங்க, இதை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஒரு மதத்துக்குள்ள இப்படி இல்லாம குத்தாட்டம் போட சொல்லியிருக்காங்க. எந்த கிறிஸ்டியனிசத்துல இப்படி குத்தாட்டம் போடுங்க, இந்த மாதிரி ஆடிட்டு போங்கன்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? போன வருஷம் இந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். ஒரு லேண்ட் விஷயமா அவுட் ஆஃப் சிட்டில நாங்க நிற்கும் போது ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. நாங்க நின்று ஜூஸ் குடிக்க போயிருக்கோம். நான் பார்த்தோன்னா ஒரு இதேதான் புள்ளிங்கோ ஒரு கூட்டம். அந்த கூட்டம் உள்ள போய் ஃபுல்லா சிகரெட் பாக்கெட்டு, பீடி இதெல்லாம் வாங்கி பாக்கெட்ல வைக்கிறாங்க. அப்ப அந்த பசங்களை கூப்பிட்டீங்க, வா எதுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு தலைன்னு கூப்பிடுவாங்க. தலை நாங்க போறதுக்கு அங்கிருந்து போறோம்ல, போறதுக்காக அப்படியே அடிச்சுக்கிட்டே போவோம். அப்புறம் எதுக்கெல்லாம் நீங்க மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். மாலை போடுறதுன்னு ஒரு விஷயமே இல்லை. கிறிஸ்டியனிசம் அந்த மாலை போடுறதுன்னு இல்லை. இவங்க உருவாக்கிட்டாங்க. சரி மாலை ஏன்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அது அங்க போய் எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கலாம். அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லை. இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. இவங்க எதுக்கு காவிய போட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன பண்ண போறாங்க? மதம் மாறிக்கோ, அது அவங்க விருப்பம். மதம் மாறினதுக்கு அப்புறம் அந்த மதத்தையும் கேவலப்படுத்தி மதத்தையும் கேவலப்படுத்தி ஏன்டா இவளை கேடி கட்டத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க?